காரைக்கால் தொகுதியில் மாற்றம் உறுதி. படையெடுக்கும் மத்திய அமைச்சர்கள், அண்ணாமலை கொடுத்த உத்தரவாதம். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் மீண்டும் பரபரப்பை நோக்கி நகர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் நாஜிம் சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிடுகிறார். தாவேகா சார்பாக முன்னாள் எம்எல்ஏ அசானா களமிறங்குகிறார். அந்த தொகுதியில் பாஜக சார்பாக அருள்முருகன் போட்டியிடுகிறார். பாஜகவை சார்ந்த அருள்முருகன் தீவிரமான RSS பற்று கொண்டவர். RSS பேரணி நடத்துவதில் காரைக்காலில் முதலாக நிற்பவர் அருள்முருகன். புதுச்சேரி மாநில பாஜக செய்தி தொடர்பாளராகவும் இருக்கிறார். முன்னதாக இவர் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவராகவும் பதவி வகித்து வந்தார். சுமார் 40 ஆண்டுகளாக RSS சுயசேவகராக இருந்து பாஜகவில் இணைந்து செயல்பட்டு வரும் இவர் தவிர்க்க முடியாத முகமாக மாறியுள்ளார். புதுச்சேரியில் பாஜக 10 தொகுதியில் களம் காணும் நிலையில் 9 தொகுதியில் முதற்கட்ட வேட்பாளர்களின் அறிவிப்பு வெளியானது. ஆனால் தனியாக 2வது வேட்பாளர்கள் பட்டியலில் இவரது பெயர் இடம்பெற்றது. இதன் மூலம் பாஜக எளிய தொண்டர்களை கைவிடாது என்பதற்கு அருள்முருகன் பெயர் இடம்பெற்றதை சொல்லலாம். அருள்முருகனின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் பாஜகவின் மிக முக்கியமான முகமாக உள்ள புதுவையின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் உறுதியாக உள்ளார். அருள்முருகன் போன்ற ஒரு சீனியரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து சீனியர்களும் ஒரு மனதோடு வேலை செய்து வருகின்றனர். இது அருள்முருகனுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்துள்ளது. மேலும் அசானா, நாஜிம் போன்ற சிறுபான்மையினர் போட்டியிடுவதால் சிறுபான்மையினர் வாக்குகள் சிதறும் என்பதால் இந்து வாக்காளர்களை தக்க வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் நிலையில் காரைக்கால் பகுதியில் அதிகம் வசிக்கக்கூடிய வெள்ளாளர், விஸ்வகர்மா சமூக மக்கள், அங்கு தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள், பட்டியலின மக்கள் என அனைவரும் கட்சி பாகுபாடுகள் என அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அருள்முருகன் வெற்றி பெற வேலை செய்து வருகின்றனர். 30,000 வாக்குகள் மட்டுமுள்ள இந்த தொகுதியில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் வாக்குகளை பெற பணப்பட்டுவாடா, பரிசு பொருட்கள் செய்து வரும் நிலையில் எளிய மனிதனாக அருள்முருகன் அமைதியான முறையில் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார். மக்களை நம்பி மோடியின் நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். இவரின் இந்த பிரச்சாரத்தை எல்லாம் கேள்விப்பட்ட தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அருள்முருகன் தொகுதிக்கு பிரச்சாரம் செய்ய வர இருப்பதாக உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தேசிய தலைவர்கள் பலரும் பிரச்சாரத்திற்கு வர இருப்பதாக பேச்சுக்கள் எழுந்துள்ளது. பாஜகவில் சாதாரண ஒரு காரிய கருத்தாவுக்கு வாய்ப்பு கொடுத்தது மட்டுமல்லாமல் தேசிய அளவில் இருந்து பிரச்சாரம் செய்ய வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று தகவல்கள் வெளியாகின்றன. இதனையடுத்து அருள்முருகன் தைரியமோடு முன்னோக்கி மக்களை சந்தித்து வருகிறார்.